இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய திறமைன்னா அது சமையல் தான். அவங்க சமைச்சா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் அதை பெருசாக யாரும் பாராட்டி நான் பார்த்தது. இதுதான் பிரச்சனையே. அவங்க அவ்வளோ டேஸ்டா சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் பாராட்டலைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான கிரெடிட் நீங்க கொடுக்கணும் கருணா. இந்தோ நீ பண்ற சாப்பாடெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுலயும் நீ பண்ற சிக்கன் குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இனிமே இப்ப அடிக்கடி சிக்கன் குழம்பு தான் போலயே. ஓகே, இது உங்களோட போர்டை காட்டுங்க. இதுவும் சமையல் தான் எழுதிருக்காங்க. ஓகே, அப்ப 4வது கேள்விக்கும் சரியான பதில் சொல்லி 40 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. என்ன காரணா கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி உட்கார்ந்துருந்தீங்க. ஆனா இதுவரை சரியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவங்க கிட்ட டேலண்ட் சமையல் தான் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கான 5வது கேள்வி. இது கர்ணாவுக்கு உங்களோட சமையலை தவிர வெளியில பிடிச்ச சாப்பாடுனா இது. அட, 2 பேரும் ஃபாஸ்டா எழுதிட்டீங்களே. ஓகே, இது என்ன எழுதிருக்கீங்கன்னு காட்டுங்க. ட்ரிப்ளிகேட் பாய் பிரியாணி. அவருக்கு ட்ரிப்ளிகேட் பாய் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இன்ட்ரஸ்டிங். என்ன காரணா அவங்க சொல்றது கரெக்ட்டா? வாவ், ட்ரிப்ளிகேட் பாய் பிரியாணி கரெக்ட்டான பதில் தான் இவரும் எழுதிருக்காரு. இவங்க 2 பேரும் விளையாடுறத பார்த்து மத்த ஜோடிகள் எல்லாம் பொறாமப்பட்டு இருப்பாங்க. நான் இது வரைக்கும் கேட்ட 5 கேள்விக்கும் சரியான பதில் சொல்லி 50 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ உங்களோட அடுத்த கேள்வி. இந்து எதை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க? இந்துக்கு கர்ணா ஃபாஸ்டா பதில் எழுதிட்டாரு. கர்ணா ஃபாஸ்டா ஆன்சர் எழுதுறீங்களே, என்ன எழுதிருக்கீங்க காட்டுங்க. எலியா? ஓகே. ஆமாங்க, மேடத்துக்கு எலினா ரொம்ப பயம். அது கீழே ஓடுறத பார்த்தா மேடம் கட்டில இருந்து ஒரு அடி எடுத்து கீழே வைக்க மாட்டாங்க. என்ன இது கர்ணா சொல்றதெல்லாம் உண்மையா? போர்டு காட்டுங்க.